ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மெசேஜ் பசுமை பண்ணி வணக்கங்க. ராகி பக்கோடா சுடுறதுக்கு நான் பாக்கெட் மாவு தாங்க எடுத்திருக்கேன். என்கிட்ட லூஸில் இல்லை, 400 கிராம் எடுத்திருக்காங்க. சீரகம் 1 ஸ்பூன், வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கருவேப்பிலை தலை 2 கொத்து, 3 மிக்சியில் ரெண்டாக நுணுக்கி போட்டுக்கோங்க. முருங்கைத்தலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. 2 பல்லேரி வெங்காயத்தை கழுவி இந்த மாதிரி அரைஞ்சி உதுத்து சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை தலை கிள்ளி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் பச்சை கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முருங்கைத்தலையும் பச்சை கடலைப்பருப்பும் தாங்க இந்த பக்கோடாக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் நான் தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பக்கோடையாக உதிரியாக உதுத்து போடுங்க. நான் பழக்கப்பட்டதுனால இந்த மாதிரி கிட்ட போடுறேன். எண்ணெயில் போடுறப்ப பார்த்து போடுங்க. ஆனால் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் கலகலான்னு ஒரு சவுண்டு வருங்க. அதுக்கப்புறம் எடுத்து போட்டுருங்க. நிஜம்னாலுமே இதை சாப்பிட்டு ஒரு டம்ளர் டீ குடிச்சிங்கன்னா ஒரு ஹோட்டலில் உள்ள போய் சாப்பிட்டு திருப்தி இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.